விஜயவர்மன் பெயரோடு இந்த நாட்டு மக்களையும் கண்ணிமை போல் காத்து வருகின்றேன். அப்படி இருக்கும்போது எனக்கு முன்பதாக வர வேண்டிய காவலன் காணவில்லையே, யார் எங்கே? நாட்டு மன்னருக்கு படியாடா சொல்லுவான். வேற எப்படி சொல்ற? வாய்க்கு சொல்ல தெரியாது உனக்கு. வாடா வாடா ஐயா பொண்ணுமா வா வா வா. டேய் அறிவு, மாலையை கொண்டு வந்தீங்க. வாழிக மன்னர் சொன்னீங்க. நீங்களே போட்டீங்க. எல்லாம் உங்க நல்லதுக்கு தாங்க. அப்படியா? நாங்க யாரு? காவல்காரனானே. ஆமா. நாங்க சோதனை செய்து பார்த்தா உங்களுக்கு போடுவோம். அப்படியா? ஐயா தவறா நினைச்சுக்காதே. அறிவு, இப்பலாம் அந்த ஊர்ல பையாளி ஏகப்பட்ட பேர் உருவாகுறான். அப்படியா? ஆமாங்க. ஏய், இப்பலாம் சும்மா உருத்து கிடையாது. அவன் பாம்பு வச்சு போட்டு போடுறான். அடப்பாவி. இப்பலாம் பாம்பு எங்க வைக்கிறானுங்க? எங்க வைக்கிறாங்க? மாலையில வச்சு போடுறானுங்க. அப்படியா? பொட்டில தண்ணி ஊத்து. இப்பலாம் பாம்பு மாலையில வச்சு போடுறாங்க. அது மாலையில எந்த இடம் தெரியுமா? எந்த இடம்? ஆடி நடக்குது மொண்டு. டேய் அட மூதேவி, அது மொண்டிலடா, அது பூ சண்டு. அங்க வச்சு போடுறானுங்க. ஆமா. உனக்கு மாலை போட சொல்லி எங்க வந்து நிக்கும்? கீழ கரெக்ட்டா இங்க தான் தடல் புடல் நச்சுங்க. ஆமாங்க. அப்புறம் குண்டு வச்சு பேர் பாச்சு கீசி கீசினா. டேய் பர ஐயோ நல்லா சொன்னா கூட உனக்கு ஏய் ஐயா சூடு ஏத்தாரு சூடு அல்லது என்ன சொல்றாங்க? டேய் அவர் சூடு ஏத்தாரா? அப்படியே ஆகட்டும். அவர் டென்ஷன் ஆன கொட்ட மேல ஏறிங்க. ஏய் அப்படி தெளிவா சொல்ற மூதேவி. ஐயா வைரா கொட்டி மாட்டி கட்டுகிறாரு. வரியா இல்லையா? எதனா பாயாச்சி கிணத்துல ஊதி செத்துறான்ற இல்ல அண்ணக்குள்ளனா தள்ளி மாட்டி செத்துறான். ஒரு நாட்டு மண்ணுக்கு பிரியாடா மாலை போடுவாங்க. ஒரு அறிவு கிடையாது, புத்தி கிடையாது. போட்டு எறியும் போடா. This is mama cure one. பிரியாடா மாலை போடுவாங்க. போட்டா போடாக்கியா மாலை போடுவாங்க. டேய் போடா மாலை போடு. லெடி ஸ்டூபிட். மாலை போட தெரியாது. நீ போற மாலை போ. மாலிகை அவனை யாவல் விட்டுக்கிறாண்டி அம்மா. ஐயா ஐயா மாலை போறதில்ல. உனக்கு ஐயா பேடிடா ஐயம்மா வந்தா ஏறி வந்தா ஓயா சாமியா இந்த மண்ணு கொண்டுட்டானே நீ மண்டிய போனப்பா யார் ராஜா வருவாருங்க நான் ரோஜா பூ வாங்கி வச்சேன் யார் ராஜாவை காணலையே ரோஜா பூ வாடி சளி சிந்தி கீழே போடணும்டா. சளி சிந்தி கீழே போடணும். இது நம்ம முக்கி நம்ம சளி இத கீழே போட்ட கொரோனா வரும். நான் மல்லிகை பூ வாங்கி வந்தேன். மன்னர் வர காணும் இங்க மல்லிகை பூ ஆடுதேன்.
வீட்டுல கோயிரி துண்ணு போட்டியா இவன் கொட்டா பின்னாடி பேணி வைத்தான் இவன் கொட்டா சுபாஜியம் சொல்லு என்ன சுபாஜியம் என்ன சுபாஜியம் இன்னும் யாரு பேர் சொல்லன்றா எங்க அம்மா தாலி அரகறா சொல்லு சொல்லு அரகறா அரகறா சொல்லு என்ன சுபாஜியம் இன்னும் யாரு பேர் சொல்லன்றா அரகறா சொல்றா ஏய் மொத்த நீ எதுக்குடா வரீங்க ஊத்துக்கறாரா குறா குறா இன்னும் யாரு பேர் சொல்லன்றா இன்னும் பண்ணி நரக மண்டத்திலே இன்னும் மன்னர் வேஷம் எடுத்து நடிக்கக்கூடிய விக்க எவர்கள் தாலி அரகறா என்ன கான்செப்ட் ரோதே என்னடா இன்னும் விக்க எவர்கள் சத்து சிவலோகபதி அஞ்சலகே நம்ம பெட்டிக்கார மத்தக்கார இருவரும் சேர்ந்து ஆளுக்கு 50 குத்து வாய்த்துறாங்க சுபா அம்பாவத்துல மின்னு தம்பரா பூச்சிடுவாங்க காலைல டேய் அறிவே எங்கடா அவன் அப்பா புள்ளிங்க டான்ஸ் பண்ணவரா அண்ணா செட்டா பண்ணு நீ ஷாவல அவர் ஷாவல போட்ட அவரு யாரா போட்ட அவர்கடா மூஞ்சா பச்சையா டேய் என்னடா ஆச்சு பீரோல துணி மாட்டீங்க டேய் அட மூதேவி பீரோ அங்கயா இருக்கு டேய் அது பீரோ கிடையாதுடா குறிகாசி பாவாடா டேய் தயார் பஸ்ல வளைச்சு தேடிங்க நாட்டு மன்னரோட உடையடா இது பாரு அவங்க நீ அப்படி ஏத்துன வந்தா பொல்பேரி போய் உனக்கு இருக்கும் டேய் டேய் அறிவே ஐயா அதெல்லாம் போடு லட்சு ஒய்யா போட்டுன்னு வர பாரு எவ்வளவு பாய்ச்சிக்கிறாங்க டேய் அறிவே ஒரு நாட்டு மன்னருக்கு இப்படி தான் போணுமா ஏய் அக்கா வந்திருக்கேன்டா ஏய் ஏய் தப்பங் தப்பங் ஏய் அறிவே பேட்டா சொல்லு வர வர நீ ஃபுல்லா மாறின்னு போறடா நான் மாறல மத்த உன்னை தான் மாத்திங்கறாங்க சாரி டேய் அறிவே பேசுறா பேசுங்க ஏய் எனக்கு தெரியும்டா என்னடா ஆச்சு ஐயா பனி பெய்னு கொட மாட்டேன்னுங்கறான் ஏய் கொடையாது உனக்கு கொடையா டேய் அறிவே அதெல்லாம் போனல் போகட்டும் நமது நாட்டில் எதனா குறை என்பது இருக்கின்றதா நம் நாட்டில் முன்னிட்டு பார்த்தால் குரியன் மீதே கிடையாது அப்படியா ஆனா எனக்கு தான் பெருத்து குறை டேய் அறிவே என்னடா குறை எனக்கு என்ன குறை என்னடா குறை என்ன குறை மூதேவி எப்ப மழை வரும் எப்ப அம்மா உங்களுக்கு ஊட்டி போலாம் ஏன் நடக்கூடாது ஆனா இப்ப வராதே மூஞ்சா பச்சையா உனக்கு ஐயா டேய் அறிவே நமது நாட்டு மக்கள்கள் மன்னர் வாழ்க வாழ்க என்று வாயார வாழ்த்துறாங்க ஐயா அப்படியா ரொம்ப மகிழ்ச்சி டேய் அறிவே விஜயபுரி நாட்டை விஜயவர்மன் பெயரோடு ராஜேஸ்வரி பெண்ணை மணர்ந்து இல்லறத்தில் இன்று எடுத்தேன் எனக்கோ 2 செல்வங்கள் ஆண் ஒன்று பெண் ஒன்று கடா குட்டி ஒண்ணு பொட்டு குட்டி ஒண்ணு சரி விடு அப்படி இது கடா குட்டி ஒண்ணு பொட்டு குட்டி ஒண்ணு நாட்டு மன்னரா இல்ல உங்க வீட்டு வேலைக்காரனா என்னடா டேய் மொத்த மரியாதை கொடுக்க மாட்டியா வா வா நீ பேச வரதில்ல சொல்லு பர்ப ஏய் தம்பி அச்சினா வாயில போட்டுக்கடா அனாவியாடிய வாயம்மா மாத்திர காலி ஆயி போட்டுது ஏய் ஏய் ஐயோ இந்த பைத்தியங்களை வெச்சு மாட்டாடி ஏய் பைத்தியம் பேசு முறா பாடு ஏய் ஆண்டா பானம் சாப்பிடுறா டேய் அறிவே எல்லாம் போனல் போகட்டும் நன்னம்மா டேய் அப்பா ஆண் மகன் மாலினூர்ல கோயில்ல சுத்தி பார்த்து அப்படியே ஏய் அப்படின்றா எப்பா பயத்தை இப்படி பிடிச்சு பாரு ஐயோ ஐயா போடவே இப்படி தூக்கி பாரு ஐயா வாங்க ஐயா ஏய் வா அறிவினா மாச்சி மாச்சி வாடா
அறிவு ஏய் நடப்பா உங்களுக்கு இருக்க முத்துது முத்துது நம்ம தான் அறிவு ஆண்மகன் பெயரோ எழிலரசன் பெண் நான் பேச மாட்டேன் நீ மட்டும் பேசு அப்படியே இரு. சொல்லுங்க சொல்லுங்க அறிவு ஆண்மகன் பெயரோ எழிலரசன் வாழ்க பெண்மகள் பெயரோ எழிலரசி என் மகன் வளர்ந்தான் வாலிபனானார் பட்ட படிப்புக்காக வெளிநாடு சென்றிருக்கிறார் ஆமாங்க. என் மகளோ பருவமடைந்தால் ஆமா ஐயா என்னிடம் இருக்கிறார் வெளிநாடு சென்ற என் மகன் நாளை வருவதா செய்தி வந்துள்ளது திருநெல்வேலி பந்து நாளைக்கு வரதுக்கு தானே வாயை திறக்க மாட்டேன் பின்ன திருநெல்வேலி ஏண்டா நேத்து ஐயா தலைவர் வீட்டுல கோயில் திருன்னு சொல்லாதீங்கன்னா சொல்றேன் டேய் டேய் யாரா திறனது இல்ல அந்த கோழி வாழ்க்கை எத்தனை போயிட்டா 300 ரூபாய்க்கு வித்துறானா 100 ரூபாய்க்கு வித்துட்டு ஏமாந்து வரான். விடு இரு முத்த முத்த அவனுக்கு டேய் அறிவு அதெல்லாம் வேண்டாம் டேய் அறிவு வெளிநாடு சென்ற என் மகன் நாளை வருவதா செய்தி வந்துள்ளது அவனை வரவேற்க வேண்டும் தளபதியாரை நான் அழைத்தேன் என்று அழைத்து